கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாவம் உங்களை மேற்கொள்ளாதபடி நீங்கள் கர்த்தருடைய ஆவியினாலும் ஜெப ஜீவியத்தினாலும் எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டியது அவசியம். அதிகாலை வேலை ஜெபமும் தியானமும் உங்களை எப்பொழுதும் அக்கினி ஜுவாலையாக வைத்துக் கொண்டே இருக்கும். தீக்கங்கின் மேல் ஒருபோதும் ஈ வந்து அமருவதில்லை. அதே நேரத்தில் அந்த தீக்கங்கு அணைந்து கரிக்கட்டையாய் இருக்கும் போது ஈ மகிழ்ச்சியாய் வந்து அமர்ந்துவிடும். அது போலவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக தீக்கங்காய் அக்கினியாய் இருப்பீர்கள் என்றால் சாத்தான் உங்கள் மேல் வந்து அமர்ந்து உங்களை மேற்கொள்ள மாட்டான். அதே நேரத்தில் ஜெபமின்றி வேத வாசிப்பின்றி தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியம் இன்றி இருந்து கரிக்கட்டையாய் இருப்பீர்கள் என்றால் சாத்தான் உங்கள் மேல் வந்து அமர்ந்து கொள்வதற்கு ஏதுவாயிருக்கும். ஜெபஜீவியம் குறைவுபடும் போது கோபங்கள், சண்டைகள், எரிச்சல்கள் திடீரென்று தாக்குகின்றன. ஆகையால் சாந்த குணத்தையும் தெய்வீக அன்பையும் இழந்து விடுவீர்கள். நாவுக்கு அடக்கமில்லாமல் போய்விடுகிறது. கடைசியில் மன நிம்மதி இழந்து தவிக்கிறோம். அதிகாலை ஜெபத்தில் நாம் ஊக்கமாய் தரித்திருக்கும் போது கிருபை நம்மை நிரப்புகிறது. அப்பொழுது பாவம் ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. நல்ல சுக தேகம் உள்ள உணர்வுள்ள ஒரு மனுஷன் கொசு கடித்தால் கூட அவன் எழுந்து விடுவான். ஒரு மூட்டை பூச்சி கடித்தாலும் அவனால் தூங்க இயலாது. அதே நேரத்தில் அந்த மனுஷனுடைய சரீரம் உணர்வில்லாமல் இருக்கும் என்றால், ஒருவேளை குஷ்டரோகம் போன்ற நோய்கள் அவனை தாக்கி இருக்கும் என்றால் கொசு கடித்தாலும் தெரியாது, எலி அல்லது பெருச்சாலி வந்து கடித்து சதையில் பாதியை தின்றுவிட்டு போனாலும் தெரியாது. ஆகவேதான் தாவீது 119 சங்கீதம் 34 சொல்லுகிறார், உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ளா இருக்கிறதா? அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பது அவசியம். அவர் வார்த்தையை தியானிப்பது அவசியம். ஏனென்றால் அதிகாலையில் அவரோடு உறவாடும் போது உலகத்தின் உறவுகள் நம்மை மேற்கொள்ளாது, உலகத்தின் பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாது. அதுவே அதிகாலையில் அவரை தேடாமல் உலகத்திற்குள் செல்வோம் என்றால் உலகத்தில் உள்ள பாவங்களை நம்மால் மேற்கொள்ள இயலாது. இன்றைக்கு அநேகர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? அதிகாலையில் ஆண்டவரை தேடுவதே இல்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதிகாலை ஜெபம் இல்லை. மாறாக அந்த நாளை முடித்து விட்டு இரவு படுக்கும் போது ஜெபிக்கிறார்கள். அது தவறல்ல. ஆனால் நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்றால் அதிகாலை ஜெபம் அவசியம். ஆகவே அதிகாலையில் கர்த்தரை தேட அர்ப்பணியுங்கள். பாவம் உங்களை மேற்கொள்ளாதபடி பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்